வெல்கம் டு பெருமடா அட்வைசரி யூடியூப் சேனல். இது வந்து ஒரு சிறப்பு பதிவு. நியூஸ் யூ கேன் யூஸ். ஓகே, நியூஸ் இன் அ நட்ஷல். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பார்க்குறோம். நம்ம பியர்ஸ் மால் மார்க்கெட்ஸ். ஓகே, இந்த மார்க்கெட் நல்லா அடிச்சு அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா கெட்ஸ் தேர்ட் வேக்சின் ஆஸ் SEC clears Sputnik, anything is fine, no problem, don't worry. Pronunciation may differ from person to person, country to country, state to state, town to town, street to street, village to village. அப்படின்னு இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லுவார். அதனால் ப்ரொனவுன்சியேஷன் பற்றி யோசிக்காதீங்க, தைரியமாக சொல்லுங்கள். ஸ்புட்னிக் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் ப்ரொனவுன்சியேஷன். இங்கிலீஷே வந்து பிரிட்டிஷ் ஒரு மாதிரி பேசுவாங்க, அமெரிக்கன் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம வந்து எப்படி வேணால் பேசலாம். தமிழே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, தப்பு பேசுகிறோம். ஓகே, TCS reports 15% jump in net profits. Interesting. அவங்க ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பிஸ்னஸ் as usual for TCS. Flipkart partners Adani Group to boost supply chain infrastructure. அதானி தொட்டதெல்லாம் போட்டு. ஓகே, ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து அதானினால பெனிஃபிட், அதானினால ஃப்ளிப்கார்ட்டுக்கு பெனிஃபிட். பட் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் இஸ் பிகாஸ் ஆஃப் அதானி. இஸ் காட் சம்திங் தேர், இஸ் காட் அ மைதாஸ் டச். As long as it's going on, great. Central bank steps in as rupees slides below 75. Slides below 75 ஆக்சுவலாக 75 பாயிண்ட், அது ஸ்லைட்ஸ் பிலோ இது அபோவ்னு அர்த்தம். ஓகே, ருபி 75க்கு மேலே கீழே இருந்து மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. 73 to 75 போனாக்கா ருபி வீக்னு அர்த்தம், ருபி ஸ்ட்ராங் கிடையாது. ருபி ஸ்ட்ராங்னாக்கா 75லேருந்து 73 வரணும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய வீடியோ, அது மீன் அது செப்பரேட் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ருபி வந்து வீக் ஆச்சுன்னு அர்த்தம்னாக்கா எக்கானமி வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ருபி அண்ட் எக்கானமி கோ இன் டேண்டம். ஒரு கரன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரோத் தே ஆர் க்ரோயிங் அண்ட் த ரிலேட்டிவ் க்ரோத் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் அதர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ நம்ம எக்கானமி நல்லா இருந்தாக்கா ருபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஒரு இண்டிகேட்டர். இப்போ ருபி வந்து 70 ப்ரீச் பண்ணிவிட்டு 75 76 75 மேலே போயிருக்கு இப்போ. ஸோ ஒரு எக்கானமி ரெகவர் ஆகுதுனாக்கா ருபி கீழே இருக்க ஆரம்பிக்கும். ருபி பிகம் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ருபி வந்து 75.5 மேலே போன தொட்டு என்ன பண்ணுறாங்க, RBI போய் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி RBI போய் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணி செல் பண்ணாக்கா ருபி ரேட்டை கண்ட்ரோல் பண்ண சத்தியமாக முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, அது ஒரு ஆண்ட்ரூ ஹாலன் ஒருத்தர் லாங் பேக் ஒரு கோட் சொன்னார், when central bankers intervene, it's jackpot for the short sellers or people who go long. ஸோ ஏன்னாக்கா அங்கே வால்யூம் கிடைக்குது. ஐ வாண்ட் ஷார்ட்னு வச்சுக்கிங்களேன், அவர் ஐ வாண்ட் கோ லாங்னாக்கா அங்கே RBI போய் விற்கிறாங்கனாக்கா நிறைய போய் அங்கே வந்து புது சப்ளை அவனுக்கு கிடைக்கும். RBI சப்ளை இல்லைனாக்கா ப்ரைஸ் பறக்கும், ஆனால் வால்யூம் கிடைக்காது பையருக்கு. ஸோ ஓகே, ஸோ ருபி வந்து 75 74 73 வந்தால் இந்தியா எக்கானமி க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். 74 75.5 அது மேலே போனாக்கா இந்தியன் எக்கானமி நல்ல பெரிய க்ரோத் இல்லை, ஏதோ சுமாராக போகிறதுன்னு அர்த்தம். அதனால் வீக் கிடையாது, நல்லா போனால் குறையும், சுமாராக போனால் கிராஜுவலாக மேலே போகும் ப்ரைஸ். ஓகே, ஜாப் அட் வேகன்சி டிப்ளமசி. ரஷ்யா, அது ஸ்புட்னிக் வந்து ரஷ்யன் இது. ஸோ ரஷ்யா இஸ் லைக் கிரேட் இன்ட்ரோட்ஸ் இன் டு த இந்தியன் மார்க்கெட். ஓகே, Amazon to cover jab cost for 1 million workers. ஜாப்னா அந்த வேக்சின் போடுறாங்களா, அது ஓகே, அது பேர் தான் ஜாப். ஸோ 1 மில்லியன் இப்போ பார்த்துங்க. அமேசான் வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல் எவ்வளோ பேர் லிங்க் பண்ணுறான் பாருங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் கைஸ் ஆர் வெரி குட் ஃபார் எனி எக்கானமி பிகாஸ் they are 1 million people dependent on Amazon alone. அவன் சப்ளையர் இருப்பான், சப்ளையரோட கொரியர் இருப்பான், கொரியரோட ஸ்டாஃப் இருப்பான். ஓகே, ஸோ இதில் வந்து இட்ஸ் a very good thing that all this Amazon.com, Flipkart, அதெல்லாம் வெரி குட் ஃபார் எக்கானமி பிகாஸ் they give lot of job opportunities. அது மாதிரி தான். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி குட் ஜாப். ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னாக்கா 1 மில்லியன் பீப்புளுக்கு வந்து அவன் போட போகிறான்னா தட் மச் பீப்புள் டிபெண்ட் ஆன் தம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி 7 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்திய கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி 136 கோடி பேர் இருக்கிறாங்க. ஓகே, 136 கோடி இந்திய அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அமேசானை நம்பி 1 மில்லியன் இருக்கிறாங்க. ரிலேட்டட் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகே, ஸோ அதான் அதோட மீனிங். ஸோ தே கேன் கவர்
There is a universe of 1 million people. It's fantastic data. So Amazon 1 million. That means even Flipkart will have. Okay. So Mumbai do whatever it takes to ramp up vaccine output. Do whatever it takes to ramp up vaccine output, CA president. வேக்சின் அவுட்புட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இருந்துருமாச்சு இதுவும் வந்து மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்ன வந்து ஆக்சுவலி ஒன்ஸ் இன் 3 வீக்ஸ் டோஸ் போட சொல்லியிருந்தேன், செகண்ட் டோஸ். ஒரு 1 வீக் ஒரு 10 days பேக் என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு 3 வீக்ஸ் பொறுத்து போடுவோம்னா 6 வீக்ஸ் பொறுத்து கூட போடலாம். நாங்கள் எனக்கு அப்பவே டவுட்டு என்ன டவுட்னா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விலங்கு அங்கே இருக்குதுன்னு நினச்சேன் நான். இப்போ அதை கேட்டட் அவுட் ஆஃப் த பேக். ஸோ வேக்சின் ஷார்ட்டேஜ். ஓகே. ஸோ வேக்சின் ஷார்ட்டேஜ் வந்து கொஞ்சம் நாட் ஐ திங்க் உதய கோட்டக் சொல்கிறேன். உதய கோட்டக் யூஸ்வலாக எதுவும் சொல்ல மாட்டார், சம்திங் சீரியஸ் இல்லாம். அதனால தான் ஸ்புட்னிக் ஆர்டர் பண்ணேன். நான் என்ன சொல்கிறேன், 136 கோடி ஜனத்தொகைக்கு 5 10 பேர் தான் கூட பரவாயில்ல. வி கேன் ஹவ் குட் 5 to 10 ப்ரொவைடர்ஸ், ஐ மீன் மெடிசன் அந்த வேக்சின் ப்ரொவைடர்ஸ். ஓகே. ஸோ இந்த 5 பேர் பெனிஃபிட் பண்ணுவாங்க. 5 பேர் பெனிஃபிட் பண்ணாங்கன்னா 5 கம்பெனி பெனிஃபிட் பண்ணால் அவங்க இப்போ அமேசான் கீழே 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 5 இல்ல 6 7 கம்பெனி வந்து இந்தியா ஃபுல்லாக வேக்சின் பண்ணாங்கனாக்கா எவ்வளோ பேர் டெவலப் ஆகும் பாருங்கள். அதுதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னுவாங்க. ஓகே. பூனாவாலா மேக்ஸ் பை இன் மேக்மா ஃபின்காப். ஓகே. கோஃபோர்ஜ் பைஸ் எஸ்எல்கே குளோபல் சொல்யூஷன்ஸ் ஃபார் 918 crores. அப்படின்னு அர்த்தம் இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிரமிட் அட்வைசரி போயிட்டு ஒரு கம்பெனி வாங்குச்சுனாக்கா கையில் பணம் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் யாரும் வாங்கலை, யாரும் பயப்பட தேவையில்லை. யூ நாட் கோயிங் டு டு எனி ஹாஸ்டைல் டேக் ஓவர். மும்பைஸ் 4 5-star ஹோட்டல்ஸ் மே டபுள் அஸ் கோவிட் சென்டர்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, ரொம்ப பணக்காரன் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ஹாஸ்பிட்டலில் ரூம் இல்லைனாக்கா நேராக ஹோட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. ஓகே. தட்ஸ் குட். அட்லீஸ்ட் ஹோட்டல் கெப்பாசிட்டி வில் பி இது. பட் இப்போ ஹோட்டல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது சென்னையில். ஐ திங்க் பார்க் வந்து ஐ திங்க் யூ கெட்டிங் ஃபார் 3,500 rupees per day if you book in advance without the free breakfast. இஃப் யூ வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 400 rupees தான் உங்களுக்கு. எப்படி தெரியும்னா அது தெரியும். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் க்ரோஸ் 76% driven by small town. Fantastic. Small towns are going digitalனாக்கா fantastic. Paytm Payments Bank registered over 970 million transactions in March. Excellent. TCS shareholders நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. to earn record 30,250 crores from firm. அது வந்து Tata signs likely get 20,000 crores from TCS. Fantastic. The jewel in the crown. COVID-19 watches out 6 years growth of auto sales. 6 வருஷம் growth ஆன auto sales கோவிட் காணாமல் போயிடுச்சு. அப்படின்னு அர்த்தம்னா 6 வருஷம் வந்து 1 லட்சம் பண்ணனாக்கா லாஸ்ட் 1 yearல 1 lakh கூட பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. அதான் மீனிங். மை ஃபேவரட் பர்சன் சுப்ரதோ பாக்சி. அவர் தான் மைண்ட் ட்ரீ ப்ரொமோட்டர். அவருடைய ஸ்டோரி படிங்க, ஹைலி இன்ஸ்பைரிங். ஃப்ரம் அ வெரி நார்மல், ஃப்ரம் அ வில்லேஜ், ஹவ் ஹி பிகேம் பிக்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. 340 crores இஸ் டொனேட்டிங். 340 crores டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ராகேஷ் சுஜன்வாலா கூட ஒரு 4 வருஷத்துக்கு கூட நான் கூட டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. சேரிட்டி கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அப்டேட் எதுவும் இல்லை. வீடியோகான் டு பே லைசன்ஸ் ஃபீஸ் டியூஸ் பை April 15. ஃபேக்ட்ரி அவுட்புட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார் செகண்ட் மந்த் ரோட் 3.6%. ஃபேக்ட்ரி அவுட்புட் குறைஞ்சிருக்கு செகண்ட் மந்த். அப்படி இப்போ பேண்டமிக்கில் அப்படியே மேலே இதாச்சும் அப்புறம் மேலே போச்சு. இப்போ திருப்பி ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு. பட் தட் இஸ் நார்மல். ஓகே. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். இந்த தான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட மேலே போனாலும் டேஞ்சர். இன்ஃப்ளேஷன் இஸ் 4 months high at 5.5%. ஓகே. இன்ஃப்ளேஷன் இஸ் a necessary evil. ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பிரகாரம் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் இருந்தால் தான் அதை பேட்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுவோம். நம்ம இன்ஃப்ளேஷன் இஸ் நெசசரி ஈவில். சென்ட்ரல் பேங்க் ஸ்டெப்ஸ் டு ருபீஸ் ட்ரேட். ஓகே. 81 பாண்ட்ஸ் கேஸ் செபி ஃபைன்ஸ் எஸ் பேங்க் 25 crores. 81 ஒரு பாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் எஸ் பேங்க்கில். அதில் வந்து ஏதோ சம் ஃப்ராட் நடந்திருக்கு. இது என்ன பியூட்டினாக்கா, எல்லோரும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. யூஸ்வலாக விற்றுட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம். இப்போது 25 crores ஃபைன் பண்ணியிருக்காங்க. பேங்க்கை ஃபைன் பண்ணதை விட அது ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது அந்த பேங்க்கில். ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்களும் 50 லட்சம் ஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் போயிட்டு வாயில் வாட சுட்டு எல்லாம் விற்றுட்டு வந்தீங்கன்னா இது முன்ன கிடையாது. அதுதான் ஃபஸ்ட். இப்படி தான் எவ்ரி திங் வில் ஸ்டார்ட் லைக் திஸ். ஒரு சின்னதாக ஆரம்பிக்கும்,
அதுக்கப்புறம் இதை ஒரு கேஸாக வச்சு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, யாராவது ஒரு ப்ரைவேட் வெல்த் மேனேஜர் உங்கள்கிட்ட ராங் செல்லிங் பண்ணிட்டாங்கனாக்கா இதை கோட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட போய் பெருசாகலாம். ஓகே, ஸோ மிஸ் செல்லிங் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, மிஸ் செல்லிங் வெரி வெரி டேஞ்சரஸ். greed தான் மிஸ் செல்லிங்கு மெயின் ரீசன், ரெவென்யூ தான் மெயின் ரீசன் மிஸ் செல்லிங்கு. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். Nomura cuts GDP forecast to 11.5%. See, 11.5% பயந்துருக்கூடாது. 11.5% வந்து லாயர் பேஸ். இப்போ லாஸ்ட் இயர் வந்து 5% க்ரோ ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு முந்தின வருஷம் 7% க்ரோ ஆயிருக்கும். கோவிட்னால வந்து நம்ம அப்படியே இறங்கி 1% வந்துட்டோம். ஸோ இப்போது 11% க்ரோ ஆக போகிறோம், 1.1% க்ரோ ஆக போகிறோன்னு அர்த்தம். ஸோ ஓகே, த பேஸ் எஃபெக்ட் வரும் அதில், வித் த பேஸ் எஃபெக்ட். நான் லைஃப் இன்சூரன்ஸ் சி premium rise 5.8 to 1.98 trillion. India recovery to be K-shaped on rising inequality. Rising in not V-shaped. V-shaped like அப்படியே மேலே போகுது. K-shaped என்ன on rising inequality என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு வச்சிங்களேன், 100 ஹோட்டலில் வந்து 70 பேர் திறந்துட்டான், மீதி 30 பேர் திறக்க முடியல, கஷ்டப்படுறான். ஓகே, ஸோ அவன்லாம் அஃபெக்ட் ஆகிறான், புரியுதுங்களா? ஸோ அவனுடைய நார்மல் க்ரோத் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவன் போய் புதுசாக எதனா பண்ணி ஆகணும், அதான் இன்இக்வாலிட்டி. 100 பேர் ஓப்பன் பண்ணி மேலே போயிருந்தாங்கனாக்கா யூ கேன் சே இட் இஸ் குட், பட் இட்ஸ் நாட் ஹேப்பன். அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட்லேயும் ஒருத்தர் கொடுத்துருந்தா, டிரான்ஸ்போர்ட்ஸும் ஒரு 25 to 30%. The weak place will always get killed. Any weak place always get killed. அதான் பிரச்சனைங்க. Because the other guys have deep pockets or contacts to raise money. So petrol usage jumps 27.4%. பெட்ரோல் ப்ரைஸ் ஜம்ப் ஆயிருக்கு. ப்ரைஸ் மேலே அப்புறம் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன், ப்ரைஸ் தமிழ் அது வந்து ஒரு தமிழில் ஒரு மீம் பார்த்தேன், பெட்ரோல் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, நமக்கு என்ன பண்ண எப்பவுமே நான் எப்பவுமே 50 ரூபா தான் போட போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க அவர். ஸோ அதனால் another reason we don't know feel the pinch. Mostly 2-wheeler users or car users, however it is. இப்போ கார் யூசர்ஸ் ஃபுல் பண்ணுவாங்க, இல்லை 2000 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. இப்போ 100 rupees போடுறாங்க, 200 rupees போடுறாங்க, பெட்ரோல் ப்ரைஸே தெரியாது. ஓகே, ஸோ அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மானிட்டைசேஷன் ட்ரைவ், பி கேர்ஃபுல் ஆஃப் கோவிட் சிச்சுவேஷன், புஷ் கிரெடிட் ஃப்ளோஸ், தாஸ் டெல்ஸ் பேங்க்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது கோவிட், பட் லெண்டிங் நல்லா பண்ணுங்கன்றாரு. ஓகே, LIC எம்ப்ளாயீஸ் வேஜ் ஹைக் ப்ரொபோசல் yet to get government nod. ஸோ LIC எம்ப்ளாயீஸ் வந்து வேஜ் ஹைக் கேட்டிருக்காங்க, இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங்ன்றாங்க அவங்க. Cabinet to take up disinvestment of 45% in IDBI Bank soon. IDBI Bank விற்கிறாங்க 45.5%. யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல, அதெல்லாம் டவுட்டாக இருக்குது எனக்கு. நான் சத்தியமாக வாங்க மாட்டேன். How coffee ground come to halt? No. Okay, next. Interesting. England reopens with pints, shopping sprees and haircuts. So England வந்து COVID-2 slow they opened up. Heathrow passengers down 83%. Yes, Heathrow is one of the largest basin junction, biggest junction அது வேர்ல்டுக்கு. அது வந்து 83% தான் கெப்பாசிட்டின்றாங்க. China opens 5G signal station near Tibet border. China opens 5G Tibet border. அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. மைக்ரோசாஃப்ட் பைஸ் நுவான்ஸ் at $19.7 billion டீல். நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம் தலைவா, நல்லா காசு வச்சுருக்கீங்க. India now second worst hit COVID country in the world. India now second worst hit COVID country in the world. Not we'll come back. We'll recover. Not to worry. Lockdowns to cost India 1.25 billion per week. Lockdowns to cost 1.25 billion a week. ஸோ லாக்டவுன்ஸ்னால் நம்ம வந்து எப்போயும் ஒரு ப்ராப்ளம்ன்றது கூட சொல்யூஷன் கொடுக்கணும், புரியுதுங்களா? ஃபுல் லாக்டவுன் பண்ணுறதுக்கு பதில் மகாராஷ்டிரா அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் அந்த கர்வை கட் பண்ணுறதுக்கு சாட்டர்டே சண்டே மண்டேல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days தே கேன் டேக் லாக்டவுன். ஓகே, சரி, மகாராஷ்டிராவில் வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் 5 மாதம் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. ஓகே, 5 மாதமாக ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதையும் மீறி கொஞ்சம் வருதுன்னா அவங்க ஆக்சுவலி திஸ் கைஸ் ஹவ் டன் தர் பெஸ்ட். ஸோ இப்போது எவ்வளோ பெஸ்ட் பண்ணியும் அதுவே மேலே வந்து உட்காந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் வந்து மேபி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கேன் டேக் மை அட்வைஸ் அண்ட் கோ டவுன் ஃபார் 2 weeks in the sense Friday Saturday பந்த் ஆர் Friday Saturday Sunday Monday, again Saturday Sunday Monday.
ஸோ டு பிரேக் த செயின். ஓகே, வாட் அன் ஐடியா சர்ஜியா தெரியல. ஓகே, சுப்ரீம் கோர்ட் 44 சுப்ரீம் கோர்ட் ஸ்டாஃபர்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ். சிரிக்கல நான் சொல்கிறேன். அது திடீர்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் 44 பேர் ஜட்ஜில் எஸ்கேப், ஜட்ஜு தூரம் உட்காந்துருக்காரு. இந்தியன் இண்டெக்ஸஸ் லேக் மோஸ்ட் குளோபல் பியர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது லேக் குளோபல் பியர்ஸ்னால் டோ ஜோன்ஸை பார்த்துருக்கிறீங்க, டாக்ஸ் பார்த்துட்டுருக்கீங்க, அது பெரிய போகுதுன்றீங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க, டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போது நிஃப்டி வந்து எஸ்ஜிஎக்ஸ், இப்போ நிஃப்டி வந்து டோ ஜோன்ஸ் இது இல்லை ஒரு டோ ஜோன்ஸ் பின்னாடி போகுதுனாக்கா சரி பின்னாடியே மல்லும் போயிடும். வரும்போது கீழே இப்போ போய் டோ ஜோன்ஸ் பாருங்கள் அடிச்சு கிழிச்சிட்டாங்க. இன்னும் நம்மளை ஆரம்பிக்கல, அப்புறம் தான் நம்மளை அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரில சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் hunt for bargain picks after market dump, no bargain asset. Gold import just jumps to 2-year high. Gold import jumps to 2-year high. ஓகே, ஸோ என்னாச்சுனாக்கா நம்ம லாஸ்ட் இயரில் ஃபுல்லாக வாங்கினாங்க கோல்டு. இப்போது ஆயில் ஸ்கிப்ஸ் to $59. ஆயில் இஸ் டவுன் $10 now. ஓகே, பெட்ரோல் ப்ரைஸ் இறங்கல. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. பாஸ். ஸோ இந்தியாவில் போட்டிருக்காங்க கும்பு டியூரிங் கோவிட். கும்பமேளா பற்றி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பாம்பே லோக்கல் ட்ரெயினோட கட்சிக்க கும்பல் நிற்குது. அது வந்து நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் எண்டில் ஒரு சின்ன இந்த செஷனில் எண்டில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒன்று பேச போகிறேன். நீங்கள் அது படம் கவனிங்க. ஒரு காமெடி. Franklin seeks to settle probe, SEBI not accepting offer. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே அவங்களாம் நடந்து போச்சு, ஃபைன் கட்டி விட்டுருங்கப்பா அப்படின்றாங்க. அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ ராகேஷ் பண்ணார்ல, பேசி தீர்த்துக்கலான்றாங்க. தீர்த்துட்டு பேச வேணாம் சார், பேசி தீர்த்துக்கலான்றாங்க. இவங்க பேசி தீர்த்துக்கலான்றாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க செபி. ஓகே, ஃப்ளைட் ஆஃப் லேபர், கோவிட் ரிசர்ஜன்ஸ் ட்ரிகர்ஸ் ஃபியர் ஆஃப் அதர் எக்ஸ்டென்ஸ் மைக்ரோ ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த தடவை லாக்டவுன் பண்ணால் தயவுசெய்து 1 வீக் போட்டு லாக்டவுன் பண்ணுங்கள். ஓவர் நைட் லாக்டவுன் பண்ணாதீங்க. 1 வீக்னால் எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாக்டவுன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க போய் எல்லா இடத்துலையும் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் பிரிட்டன் நெவர் ஷை. ஸோ அதனால தான் இவங்க முன்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாக்டவுன்னா ஒரு வாரத்தில் ஒன்றும் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு வாரம் வந்து எல்லாம் க்ளோஸு, பஸ் எல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. பட் பஸ்ஸு ட்ரெயின்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ட்ரெயினில் ஏறி ஊருக்கு போயிடுவாங்க. கும்பு டியூரிங் கோவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, நம்ம வேற ஒன்றை பற்றி பேச போகிறோம். ஃப்ளிப்கார்ட் பற்றி. ஆட்டோமொபைல் சேல்ஸ் சோர் இன் மார்ச் ஆன் லோ பேஸ் எஃபெக்ட். ஆட்டோமொபைல் சேல்ஸ் சோர் இன் மார்ச் ஆன் லோ பேஸ் எஃபெக்ட். இது வேர்ட் டு லோ பேஸ் எஃபெக்ட். லோ பேஸ் எஃபெக்ட் என்ன, போன வருஷம் ஜனவரியில் பார்த்தா 1 லட்சம் சேல்ஸ் இருக்கும். பிப்ரவரியில் வந்து 1 லட்சம் இருக்கும். மார்ச்சில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா கோவிட். அப்போ வந்து 10,000 தான் விற்றுருக்கோம். ஓகே, அந்த 10,000 தான் பேஸ் போன மார்ச்சுக்கு. ஸோ இந்த மார்ச் வந்து 20,000 சேல் எனக்கு 100% க்ரோத். ஸோ அதான் லோ பேஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ லோ பேஸ் எஃபெக்ட் தான் இன்ஃப்ளேஷனில் பார்க்கணும், எல்லாத்தையும் அதான் பார்க்கணும். ஓகே, மாருதி மெயின்டைன் லீட்ஸ், யூனிட் அதர்ஸ் ஃபாலோ யூவி மார்க்கெட் ஷேர். யூட்டிலிட்டி வெஹிக்கிள். வேதாந்தா சைன்ஸ் MOU ஃபார் பாக்ஸைட் ரெசிடியூ கோர்ஸ் யூஸ். அவர் ஏதோ பெரிய அமௌண்ட் எங்கேயே வச்சுருக்காரு அவர். பெங்களூர் ஒன்லி ரீஜன் டு போஸ்ட் டைரக்ட் டேக்ஸ் மாப். பெங்களூர் மட்டும்தான் நல்ல டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்திருக்காங்க. டாய்ச் பேங்க் டு லெண்ட் 600 crores to NCPC, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ரொம்ப பேசிட்டோமோ? ஓகே, SEBI cautions investors against impersonators. இம்பர்சனேட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா, நான் தான் வெங்கடேஷன். ஓகே, நீங்கள் நேராக போயிட்டு நான் வந்து பிரமிட் அட்வைசர்லேருந்து வரேன்னு சொன்னீங்கன்னா யூஆர் இம்பர்சனேட்டிங் மீ. ஓகே, புரியுதா உங்களுக்கு? நான் இம்பர்சனேஷன் தான். இப்போ என்னை பற்றி சொல்ல செபி நிறைய பேர் நான் செபிலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. நான் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரேன்னு சொல்லி ரெய்ட் பண்ணுற மாதிரி ஃப்ராடுன்றது. அது மாதிரி இன்னும் காஷன் பண்ணுறாங்க. நான் செபிலேருந்து வரேன்னா அப்போ அங்கேயே உட்காரப்பான்னு சொல்லணும். லைசன்ஸ் கேட்குறவங்களோட ஐடி கார்டெலாம் கேளுங்க. எப்படிலாம் திருடுறாங்க பாருங்க. BSE Star MF faces technical trials.
பிரபாத் டைரி டு பி டீலிஸ்டட் ஃப்ரம் பிஎஸ்சி. தயவுசெய்து வித்துட்டு வெளியே போயிடுங்க. டீலிஸ்ட் பண்ணால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்புறம் யூ லாட் ஆஃப் லிக்விடிட்டி, வில் பி த மர்சி ஆஃப் த ப்ரொமோட்டர். ஸோ Kotak retains home loan interest rate at 6.65 per annum, lowest. PLA scheme, mobile makers find it tough call to meet target for 2022. So, lending scheme கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அது நீங்கள் பணம் எடுத்திங்கனாக்கா 2022 ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியல. அதுவும் இதில் மொபைலில் பயங்கர வால்டைல் எனக்கு தெரியல. ஸோ எனிவே காட் பிளஸ் தம். ஃபாலோயிங் gold prices demand for more control, more collateral. ஸோ கோல்டு வந்து 100 ரூபா அங்கே ப்ளெச் பண்ணியிருக்கீங்க. போன வாரம் 47 இருந்தது, இந்த வாரம் 37 வந்துச்சு. ஸோ வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ டிமாண்ட் ஃபார் மோர் கொலாட்ரல். We will have 10 to 12% growth in FY22, says Kotak Mahindra chief. Okay. Now, okay, very interesting. Now you can send money abroad in 100 currencies via Axis Bank app. அப்படின்னா 100 கரன்சியில் நம்ம இது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கிண்டலாக சொல்லணுனாக்கா 100 கரன்சியில் நம்ம கிட்ட யாரும் திருட்டு போகிறாங்க, கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வெளியூரில் ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்க அவன் ஃப்ரெண்டு ஆப் ஆக்சிஸ் பேங்க் ஆப்பில் பணம் அனுப்பலான்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, மாட்டிப்போம். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு நேம் இட். ஓகே. ஸோ இப்போ வந்து இது எப்படின்னு இது என்ன நேம் கொடுக்குறது, இது ஒரு க்ளோசிங், ஒரு பஞ்ச் டயலாக் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு நியூ மெசேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு டவுட், எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, டவுட் இல்லை, இது வேறு என்ன விஷயம்னு சொல்ல தெரியல, உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் வேறு எதாவது பேர் வச்சுக்கலாம் அதுக்கு. இப்போ சானிடைசர், இப்போ வந்து கவர்மெண்ட், ஓகே, இது எதனால சொல்கிறேன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒயின் ஷாப்பில் இருக்க பார்லாம் திறந்து வச்சுருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் சொல்கிறாங்கனாக்கா கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம சானிடைசர் போடுறோம்ல, அது என்ன இருக்குது, ஆல்கஹால். சானிடைசர் கையில் போடும்போது கோவிட் வரல, உள்ள ஆல்கஹால் போனால் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட் இஸ் வாட் ஐ என்டெட் டு மீன். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகே, ஹேவ் எ நைஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.